நீலகிரி மாவட்டம் உதகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சமீப காலமாக சிறுத்தை மற்றும் கரடிகள் உலா வருகின்றன. இந்நிலையில் உதகை நகராட்சிக்கு உட்பட்ட ரோகிணி சந்திப்பு பகுதியில் உள்ள குடியிருப்பு பகுதியில் இரவு நேரத்தில் சிறுத்தை ஒன்று உணவு தேடி சுற்றியது. இந்த காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. தொடர்ந்து 12வது வார்டு நகரமன்ற உறுப்பினர் ஹக்கீம் பாபு கூறுகையில், ரோகிணி சந்திப்பு பகுதியில் சுமார் 30க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் இருப்பதாகவும், இவை அனைத்தும் தனியார் நிலத்தில் உள்ளதால் நகராட்சி மூலம் அடிப்படை வசதிகள் முறையாக செயல்படுத்த முடியவில்லை எனவும், அப்பகுதியில் வாழும் பொதுமக்களின் நலன் கருதி குடியிருப்பு பகுதி மற்றும் தனியார் சாலையை ஒட்டி சுற்றிலும் உள்ள புதர் செடிகளை நகராட்சி மூலம் வெட்டி அகற்றப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். மேலும் தனியார் சாலையை நகராட்சி நிர்வாகத்திடம் ஒப்படைத்தால் அப்பகுதியில் சாலை வசதி, தெருவிளக்கு வசதி உள்ளிட்டவை ஏற்படுத்தி தரப்படும் என தெரிவித்தார். வணக்கம் அன்பராகும் நேயர்களே, 12வது வார்டு பகுதிக்கு வந்தோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா செடிகள் அங்கங்கே அதிக அளவில் அந்த செடிகள் இருக்குது. இப்போ நீங்கள் அந்த காட்சிகளை பார்க்கலாம், எவ்வளோ தூரம் புதர்களாக இருக்குதுன்னு. ஸோ இந்த புதர்னால என்ன ஒரு விஷயம் நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று வந்துட்டு ஒரு சிறுத்தை வந்ததாக இந்த மக்கள் கூறப்படுறாங்க. இந்த இடத்துல சிறுத்தை இருக்குது, நடமாட்டம் இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அது காரணம் என்னென்னா, இந்த இடத்துல புதர்களும் சாலைகளும் சரிவர இல்லை, இந்த மாதிரி காரணங்கள்லாம் சொல்கிறாங்க. இன்னொரு முக்கியமான காரணங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்ட்ரீட் லைட் இல்லை அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்ட்ரீட் லைட் இல்லை, ரோடு இல்லை, அதிக அளவில் புதர்கள் இருக்குது. இந்த பகுதி கவுன்சிலர் திரு ஹக்கீம் பாபு அவர்களை நம்ம தொடர்பு கொண்டப்போ சரி வந்துடுறேன் அப்படின்னாரு. அந்த அவங்க வார்டில் தான் நின்று பேசிட்டு இருக்கோம், 12வது வார்டில் தான் பேசிட்டு இருக்கோம். அவர்கிட்டையும் கேட்டுக்கலாம். வணக்கம் சார். சார் வணக்கம் சார். சார், எதனால இந்த இடம் இவ்வளோ மோசமாக இருக்குது, இதுக்கு என்ன காரணம் சார்? சார், இது தனியாருக்கு சொந்தமான இடம் சார். உள்ளே வந்துட்டு ஒரு 18 சைட்டு போட்டிருக்காங்க. சைட் போட்டு எல்லாம் வீடு கட்டி ஒரு 30 குடும்பம் வாழ்ந்துட்டு இருக்கு. அதுக்கு பின்னாடி பழைய போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது, அங்கே ஒரு ஸ்டாப் இருக்குது. அங்கே ஒரு 200 வீட்டுக்காரங்க இந்த நடைபாதை தான் யூஸ் பண்ணுறாங்க. இது தனியாருக்கு இருக்கனால இந்த தனியார் வந்துட்டு நகராட்சிக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணால் தான் நம்ம ரோடோ ஸ்ட்ரீட் லைட்டோ போட்டு தர முடியும். இவங்க ஹேண்ட் ஓவர் பண்ணாமல் இருக்காங்க. இங்கே இருக்க குடியிருக்கிறவங்களும் வந்துட்டு ஓனர்கிட்ட சொல்கிறாங்க, அவர் கொடுக்குற மாதிரி இல்லை. என்ன காரணன்றது நம்மளுக்கு தெரியாது சார். இப்போ இந்த ஓனர் அப்படின்னு சொல்றது இந்த லேண்ட் ஓனர் சார். லேண்ட் இப்போ இந்த சாலைங்கிறது எவ்வளோ தூரம் இருக்குங்க சார்? இந்த கேட் அந்த வின்னர் ஸ்கூல் எவ்வளோ தூரம்? ஒரு கிட்டத்தட்ட ஒரு 200 மீட்டர். 200 மீட்டர். இப்போ இந்த 200 மீட்டர் வந்துட்டு முனிசிபல் ஹேண்ட் ஓவர் பண்ணும். ஆமா சார். அதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் இருக்குங்க சார்? ப்ரொசீஜர் இவங்க வந்து ரிஜிஸ்டர் பண்ணி கொடுக்கணும் சார். டாக்குமெண்ட் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணி கொடுக்கணும் சார். ஓகே. இவங்க பண்ணி எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு இந்த மாதிரி பிரைவேட் தனியாருக்கு உண்டான இடம் இருக்கும். அது அங்கே வந்துட்டு ஒரு காமனான ஒரு ரைட் ஆஃப் ஆயிரும். அதை வந்துட்டு முனிசிபாலிட்டி நகராட்சிக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்க. அந்த ஹேண்ட் ஓவர் பண்ணாக்க அவங்க அதை எடுத்து நம்ம ஃபுட்பாத்து, ரோடு, உங்களுக்கு ஸ்ட்ரீட் லைட்டு எல்லாமே கொண்டு வந்து கொடுத்துருவோம். இவங்க ஹேண்ட் ஓவர் பண்ணாமல் இருக்காங்க சார். சார், இப்போ ஃபுட்பாத்னு சொல்ற விஷயம் கரெக்டான ஒரு விஷயம் தான் சார். ஏன்னா ஒரு சில இடத்துல அந்த 10 அடி ஃபீட் இருக்கு ஃபுட்பாத்தா பண்றாங்க. இப்போ இதுன்றது ஒரு சாலையா மாத்துறப்போ அதுக்கான ஒரு வழிமுறைகளா இருக்கு. இல்லை சார், இது 10 அடி தான் சார். ஃபுட்பாத் தான் இது. ஃபுட்பாத்தாவே கொடுத்தாலும் போதுன்றாங்க. இங்க இருக்க மக்கள், குடியிருக்க மக்கள் என்ன சொல்றாங்கன்னாக்கா, எங்களுக்கு ஃபுட்பாத்தா கொடுத்தா போதும், 10 அடி சாலையா கொடுத்தா போதும், சிசி ரோடு, காங்கிரீட் ரோடு எங்களுக்கு போட்டு கொடுத்தா போதும் தான் சொல்றாங்க. அவங்க ஹேண்ட் ஓவர் பண்ணாமல் இருக்காங்க சார். இவங்களும் இங்கே குடியிருக்கவங்களும் கேட்டுட்டு இருக்காங்க. அவங்க என்ன எதனால வந்துட்டு டிலே பண்றாங்கன்னு தெரியல. இப்போ இதெல்லாம் அவர் ஹேண்ட் ஓவர் பண்ணால் மட்டும்தான் இந்த பணிகள்லாம் வந்துட்டு தொடர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. கண்டிப்பாக சார், கண்டிப்பாக. இப்போ சிறுத்தை வந்துருச்சுன்னு சொல்லி வீடியோஸ் எல்லாம் பார்த்தெல்லாம் நகராட்சியிலேருந்து எல்லாத்தையுமே நம்ம நகராட்சி ஆணையாளரிடம் போய் சொல்லி எல்லாம் ரெடி பண்ணி இன்றைக்கி வந்து எல்லாம் செடியெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி கொடுத்தாங்க. மறுபடியும் நாளைக்கு ஜேசிபி கூட எல்லாம் பண்ணுறோம். நான் எங்களால் முடிஞ்ச இந்த செடியெல்லாம் கட் பண்ணி க்ளீன் பண்ணி கொடுக்க முடியும். ஃபுட்பாத்து, ஸ்ட்ரீட் லைட் எல்லாம் வேணும்னாக்கா இவங்க நகராட்சிக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணணும் சார். ரோடு இருக்காங்க சார். ஸோ உங்கள் வார்டில் நிறைய பணிகளும் செஞ்சுருக்கீங்க சார். மேலும் மேலும் பணிகள் செய்யறதுக்கு ராகம் தொலைக்காட்சி சார்பாக வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். நன்றி சார். தேங்க்யூ. ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.